12th ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். வால்யூம் 1ல் இருக்கிற 5 யூனிட்டில் இந்த செகண்ட் யூனிட்டும் 5th யூனிட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த யூனிட்டில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸு நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கம்பல்சரி வந்தாலும் அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த யூனிட் 5ல் வந்து மோஸ்ட்லி 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு சில டைமில் 2ஆக டிவைட் பண்ணி கேட்பாங்க. கொஞ்சம் தேரியும் ஒரு ப்ராப்ளம்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யூனிட் 5ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகணும். யூனிட் 2லேயும் ஈஸியாக தான் இருக்கும் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்க, 4 7 11 12 13 19 22 ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2ல் 1 2 3 4 6 7 8 கம்மியாக தான் இருக்குது. யூனிட் 2 அது சின்ன யூனிட் தான். யூனிட் 3ல் 2 3 7 8 10 16 17 கொஞ்சம் பெரிய யூனிட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த யூனிட் 1 மாதிரியே தான் இருக்குது. யூனிட் 3யும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. யூனிட் 4ல் 1 2 9 10 11 13 15 18 19 இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யூனிட் 4ல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது 2 சாப்டரை கம்பைன் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரே சாப்டர் மட்டும் தெரியும், 2 சாப்டர் கம்பைன்ட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். யூனிட் 5ல் 1 4 8 9 அப்படி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே படிக்கிறது நல்லது. யூனிட் 5ல் கம்பல்சரி 5 மார்க்கு, கம்பல்சரி 2 மார்க் இல்லை 3 மார்க்லேயே தான் வந்தால் உங்களுடைய லக்கு தான். ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சாப்டர் வால்யூம் 1லேயே. அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சிங்கனாலே, இதில் இருக்கிற எல்லா விஷயம் சாய்ஸ் விடாமல் படிச்சிங்கனாலே இருக்கிற எல்லா 5 மார்க்ஸுமே ஆன்சர் பண்ணிடலாம்.